உலகத்துக்குள்ளே சிறந்த பெண்மணி யாருன்னு கேட்டீர்களோ இல்லையோ, ஸ்ரீ மகாலட்சுமி தான் சிறந்தவள் அப்படின்னு பதில் சொன்ன உடனே கோபம் வந்துடுத்து சரஸ்வதி தேவிக்கு. ஏன்னா பணிப்பெண்கள்லாம் இப்போ ஒரு மாதிரி சிரிக்கவும் முடியாமல், ஏன்னா சிரிச்சா அவளுக்கு கோபம் வந்துடும், சிரிப்பை அடக்கவும் முடியாமல் அவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெளியறத பார்த்துட்டா சரஸ்வதி. ஐயோ, இத்தனை பணிப்பெண்கள் முன்பு ரொம்ப அவமானமா போச்சே, நானாவது வாய் மூடின்னு இருந்திருக்கூடாதா, அவர் என் பேரைத்தான் சொல்ல போறாருன்னு நான் வேற முன்னாடியே அவர்களுக்கு சொல்லி வைத்தேன். நன்னா காலை வாரி விட்டுட்டார் இவர், நன்னா ஏமாத்துட்டார். இனிமே இவரோட நமக்கு என்ன இருப்பு? நேர போனாள். மகாலட்சுமி தானே பிடிக்கும்னு சொன்னீர், அப்படின்னா சரி, நீர் அவளையே தொழுது கொண்டு அப்படியே இருந்து விடும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோவித்து கொண்டு கிளம்பி விட்டாள். அவரை பொண்ணு பெருசா வருத்தப்படலை, கோவிச்சுண்டு போனா போட்டும்னு தான் இருந்துட்டார் அவர். சரி போறாளா, போகட்டும், திரும்ப அவளே வந்து விடுவாள் அப்படின்னும் அவர் எண்ணி இருக்கக்கூடும். ஆனா ஒரு பிரச்சனை ஒண்ணுன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் தனியாவே வராது, அது கூட சில பிரச்சனைகளை சேர்த்து கொண்டே வரும். அவ கோபிச்சுண்டு போறா, இவர் செய்வதறியாது நிற்கிறார், கூப்பிட்டா வரல, ரொம்ப பலவந்தமா இவர் கூப்பிடவும் இல்லை, என்னமோ ஒரு மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில இருந்தார் பாருங்க. அப்ப தேவர்களும் முனிவர்களும் அவர்கள் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு பிரம்மாவின் இடத்துல வந்துட்டா. உள்ளுக்குள்ள நுழையும் போதே இங்க வந்தா தீர்வு கண்டிப்பா கிடைச்சிடும். பிரம்மா ரொம்ப அழகா அதெல்லாம் சமாதானம் பண்ணி வச்சுடுவார், என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ரொம்ப அழகா பதில் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவாள்லாம் வந்துட்டு இருக்கா. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவர். சரஸ்வதி அப்பதான் கோவிச்சுண்டு போய் 5-10 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவாள்லாம் வந்துட்டாளா, என்னன்னு கேட்டார். அவ சொன்னா, இல்ல சுவாமி, இந்த யாகத்திலே ஒரு யாகம் பண்றோம்னு சொன்னால் அதுல பசுவை, பசுன்னா நீங்க நேரம் மாடுன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது, மிருகம்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டினுடைய உள் சதை, குதிரையினுடைய உள் சதை, இவைகளை எல்லாம் எடுத்து அதுல ஹோமத்திலே நாம் ஹவிஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுல அவி உணவுன்னு சொல்லுவா. அந்த சமயத்திலே ஆகுதி கொடுத்தல்னு வரும்போது இவத்தை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. சொல்லுகிறதா சொல்லவில்லையா? பிரம்மா சொன்னார், ஆமா சொல்றது, இல்லைன்னு நான் சொல்லலையே, சொல்றது. இப்ப என்ன சந்தேகம்னு சொன்னால், தேவர்கள்லாம் என்ன சொல்றா, அது ஒரிஜினல் ஆடா இருக்கணும், ஒரிஜினல் குதிரையா இருக்கணும், அந்த மாதிரி அதிலும் உயர் ரகமா இருக்கணும், அந்த மாதிரி அவத்தினுடைய அந்த சதைப்பகுதியை எடுத்துத்தான் அதைத்தான் அந்த ஹோமத்திலே சேர்க்கணும், யாகத்திலே சேர்க்கணும் அப்படின்னு தேவர்கள் சொல்றா. சரி, இப்ப முனிவர்களுடைய பட்சம் என்ன, அவர்களுடைய பிரச்சனை என்ன? முனிவர்கள் என்ன சொல்றா, என்னத்துக்கு ஒரு ஆட்டையும் குதிரையும் போய் இதற்காக சிரமப்படுத்தி கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் பெருசா சிரமப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு மாவினால கூட குதிரை போல செய்து இல்ல ஆட்டை போல செய்து அதையே அந்த குதிரையாக ஆடாக பாவித்து அதற்குண்டான மந்திரத்தை சொல்லி அந்த மாவினாலே பிசையப்பட்டிருக்கிற செய்யப்பட்டிருக்கிற அந்த குதிரை வடிவத்திலான ஒரு மாவு பிண்டம், ஆட்டின் வடிவினாலான ஒரு மாவு பிண்டம், அதை கொண்டு வந்து நீங்கள் யாகத்திலே சேர்த்து கொள்ளலாம். அதனால ஒரு குறையும் வராது. ஏன்னா மந்திரத்தை, உள்ள மந்திரத்தை அப்படியே சொல்லிட போறோம். அதனால உண்மையாகவே ஆட்டையும் குதிரையும் நாம பயன்படுத்தினா போலே ஏற்படும். ஆடு மாடு குதிரையெல்லாம் சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு இவா சொன்னா. இப்ப எது சரி? தேவர்கள் சொல்லிட்டா, இல்ல இல்ல இல்ல, ஒரிஜினல் மாம்சம் அதைத்தான் சேர்க்கணும் அப்படின்னு தேவர்கள் சொல்றா. தேவையில்லை, மாவினாலான பிண்டத்தையே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ரிஷிகள் சொல்றா. எது சரின்னு கேள்வி. இப்பதான் பதில் சொல்ற பிரம்மா. அவர் பார்த்தார், இப்பதான் ஒருத்தி கோபித்து கொண்டு போனாள், இன்னும் அந்த பிரச்சனையில இருந்தே நான் வெளியில வரல, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை. அதை ஒரு வேடிக்கை அடியேன்னு சொன்னேன். சாதாரணமா பிரச்சனைனா நம்ம தலையை சொறிவோம், பிரம்மாவுக்கு அதுலயும் பிரச்சனை, எந்த தலையை சொறிவது என்று. 4 தலையோடு இருக்காரோ இல்லையோ, அவருக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இல்ல இல்ல தப்பு, தலைகளை பிச்சுக்கலாம் போல இருந்தது. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. பார்த்தார், மகர்ஷிகளை பார்த்தா ரொம்ப தபஸ்விகளா தெரிகிறா, தேவர்களை பார்த்தா மகர்ஷிகள் இன்னும் சிரேஷ்டமானவர்கள், இன்னும் தவத்தாலே சிறந்தவர்கள், இவாளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டார், பிஷ்ட பசுவே போரும், எல்லாம் மாவினால பிசைந்து ஒரு பிம்பத்தை உண்டாக்கி அதை நம்ம சேர்த்தாலே போதும்னு சொல்லிட்டார் பாருங்க. இது தேவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா போச்சு. தேவகுரு ப்ரஹஸ்பதி கோபத்தினுடைய எல்லைக்கே போயிட்டார். இத்தனை பெரிய அநியாயத்தை வாய் கூசாமல் இப்படி செய்திருக்கிறீரே, உமக்கு சாபம் கொடுத்தால் தான் நீர் அடங்குவீர், 1000 அஸ்வமேத யாகங்களை நீர் செய்ய வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே உம்முடைய பதவி உமக்கு நிலைத்திருக்கும், இல்லைன்னா அதோகதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 1000 அஸ்வமேத யாகம். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க, பாரத பூமிக்கு என்ன பெருமைன்னு சொன்னால், இங்கதான் பாரத பூமியினுடைய பெருமையே அடங்கி இருக்கிறது. தேவர்களாக இருக்கிறவர்களும் அவர்களுக்கு உயர் பதவி வேண்டும், அல்லது இருக்கிற பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு கடுமையான சாதனங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்னு சொன்னால் அந்த சாதனங்களை அவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருந்து கொண்டெல்லாம் அனுஷ்டிக்க முடியாது, இங்கதான் வந்தாகணும். இதுதான் கர்ம பூமின்னு கொண்டாடப்படுறதோ இல்லையோ, இங்க வந்துதான் அவர்கள் யாகங்களை செய்தல், புண்ணிய காரியங்களை செய்தல், பலனை அங்க அறுவடை பண்ணுவா.
ஆனா அதற்குண்டான காரியங்களை எங்கே செய்ய வேண்டும்? ஸ்வர்க்கத்துல உட்காந்து நான் அஸ்வமேத யாகம் பண்றேன்னு பண்ண முடியாது. இங்க வந்துதான் பண்ணணும். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டா. இதெல்லாம் கிருத்தயுகத்து சமாச்சாரம். தேவப்பெருமானுடைய சமாச்சாரம் அனைத்தும் கிருத்தயுகத்து சமாச்சாரம், கலியுகத்து சமாச்சாரம் அன்று. கலியுகத்துல அஸ்வமேத யாகமே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாதுங்கிறது அடுத்தது. பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம். வானப்பிரஸ்தாசிரமம் கலியுகத்துல கிடையாது, கூடாது, இருக்கவும் முடியாது. காடே கிடையாது, அழிச்சாச்சு. இப்போ எங்க போய் வானப்பிரஸ்தாசிரமம் இருக்கிறது? வானப்பிரஸ்தாசிரமம்னா என்ன? மனைவியோட காட்டுக்கு போயிடுவா, அந்த காட்டுல போய் தனித்தே இருப்பார்கள். சேர்ந்தும் இருப்பா, தனித்தும் இருப்பா. அதாவது ஆன்மீக சாதனைகளை புரிய வேண்டி, செய்ய வேண்டி சேர்ந்திருத்தல். ஆனா உலக இன்பங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு அதிலே நாட்டமற்றிருக்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்வா. சேர்ந்தா போலையும் இருப்பா, பிரிஞ்சா போலையும் இருப்பா. சேர்ந்திருப்பது இறை அனுபவத்திற்காக, பிரிந்திருப்பது உலக விஷயங்களில் இருந்து. அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். கலியுகத்துல அந்த ஆசிரமத்துக்கு இடமே இல்லைன்னுட்டா. இடமே இல்லைன்றதுல ஒரு ஸ்லேட இருக்கு இதுல. கலியுகத்துக்கு அந்த ஆசிரமத்துல இடமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? கலியுகத்துக்கு அந்த ஆசிரமம் விதிக்கப்படவில்லை, கூடாது, அது ஒரு அர்த்தம். கலியுகத்திலே அந்த ஆசிரமத்துக்கு இடமே இல்லைன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுஷ்டிப்பதற்கு இங்க இடமே இல்லை, வனமே இல்லையே. 33% 31% ஒரு தேசத்திலே நிலப்பரப்பு வனமாக இருக்கணும்னு சட்டம். 17 18 தான் இருக்குங்கிறா. அதுவும் நம்ம பேசிண்டே இருக்கிறச்சே 1% குறைஞ்சிருக்கும். அந்த அளவு வேகமா குறைஞ்சிட்டு போறதோ இல்லையோ. இப்ப கூட பார்த்தேன், ஏதோ ஒரு ஊர்ல விமான நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது அப்படின்னு பார்த்தேன். வருடம் கார்த்திகை மாசம் ஆச்சுன்னா பெரிய கூட்டமா பக்தர்கள்லாம் அங்க போறதுனால அந்த இடத்துல ஒரு விமான நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. நல்ல விஷயம் தானேன்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கா, சுமாரா 5 லட்சம் மரங்கள் வெட்டப்பட வேண்டி இருக்கும். இது அடுத்தது கேட்டா பகீருங்கிறதோ இல்லையோ. விமான நிலையம் வரப்போறதுன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கு. ஆனா சுமாரா ஒரு 4-5 லட்சம் மரங்களை வெட்ட வேண்டி இருக்கும்னா அப்படி ஒரு விமான நிலையம் இப்ப தேவையான ஒரு பயம் ஏற்படுறதோ இல்லையோ. அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறவே அதனை மறந்தவர்களாக நாம் ஆனோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இந்த கலிகாலத்துல அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாது, வானப்பிரஸ்தாசிரமம் கிடையாது. கிருத்தயுகத்துல எல்லாம் உண்டு. 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணுமா? ஒண்ணு பண்றதுக்குள்ள அவனுக்கு விட்டா போதும்னு ஆகிவிடும். இதுல 1000 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் பிரம்ம பதவியே நிலைத்திருக்கும்னு ஆகி போச்சா. இப்ப பிரம்மாவுக்கு இந்த 2வது சிக்கல் ஒண்ணு வந்தது பாருங்க. இந்த தேவர்களும் ரிஷிகளும் வந்தாலும் இல்லையோ, அந்த சிக்கலோட முதல் சிக்கல் சார்ந்தவளான சரஸ்வதியோட ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப யாகம் பண்ணணும்னா பத்னி பக்கத்துல இருக்கணும். வேடிக்கை பாருங்க, கோச்சின் போனா போறான்னு முதல்ல விட்டாரு இல்லையோ. இப்ப அப்படிலாம் விட முடியாது. ஏன்னா யாகத்தை பண்ணணும், 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொன்னால் பத்னி பக்கத்துல இல்லை என்றால் நீங்கள் எந்த யாகத்தையும் அனுஷ்டிக்க முடியாது. அதனாலதான் அவளுக்கு பத்னின்னே பேரு. யாகம் பண்ற வேளையிலே எவளொருத்தி உடன் நிற்கிறாளோ அவளுக்கு பத்னி. அந்த வேளையில தான் அவளுக்கு பத்னின்னு பேரு. இப்ப மற்ற நேரங்கள்ல நீங்கள் அவளை அறிமுகப்படுத்தும் போது பத்னின்னு சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடாது. பாரியான்னு சொல்லலாம், அல்லது ஜாயான்னு சொல்லலாம். என்னுடைய பாரியா, சாதாரணமா அப்படித்தான் சொல்லுவா, என்னுடைய பாரியாள் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம். அப்ப மற்ற நேரங்கள்ல சொல்றச்சே பாரியாள்னு சொல்லலாம், ஜாயான்னு சொல்லலாம், தாரான்னு சொல்லலாம், இதெல்லாம் வச்சிருக்கா. பத்னின்னு எப்ப சொல்லலாம்? யாகம் பண்ற வேளையில தான் பத்னி. இப்ப 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணி ஆகணும். அதுவும் பூலோகத்துல பண்ணணும். பக்கத்துல மனைவி இல்லை. பிரம்மா பாவம் பெத்து பிடிச்சவரை போல கீழே வரார். இது ஹஸ்தகிரி மகாத்மியத்துல வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா அருளி செய்யறார். பிரம்மாவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா ஒரு பைத்தியக்காரனை போல அவர் தேடி தேடி அப்படியே வராராம். அந்த பிரம்ம பதவியில ஆசையும் இன்னும் விடலை. அஸ்வமேத ஆனா பாருங்க, பிரம்ம பதவியில ஆசை விடாமையாலே அஸ்வமேத யாகம் செய்ய முற்பட்டாரா? தேவ பெருமாளை பார்த்தப்புறம் சேவிச்சப்புறம் எனக்கு பிரம்ம பதவியே வேண்டாங்கிறார். உன்னை பார்த்துட்டே இருந்தா போதுங்கிறார். பகவான் சொல்றார், ஓஹோ பதவியை காப்பாத்திக்கணும்னுட்டு நீ யாகங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாய், என்னை கண்டவுடன் அந்த பதவியே வேண்டாம்னு சொல்லுகிறாய். என்னால் இந்த தரிசனத்திற்கு முன்பு எந்த பதவி சிறந்ததாக இருக்கக்கூடும்? உம்மை தரிசிக்கிற பதவி, அந்த பதவி எனக்கு கிடைச்சா போதும்னு அவர் மன்றாடுகிறார். அதுக்கு பின்னாடி வரேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கீழே பாரத பூமிக்கு வந்தார். புஷ்கரத்துக்கு போனார், நைமிஷத்துக்கு போனார், பல க்ஷேத்திரங்களுக்கு போனார். 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுவதற்கு தோதா ஒரு இடம் கூட கிடைக்கல. மனைவியை சமாதானப்படுத்துறது அப்புறம் அதை பார்த்து கொள்ளலாம். முதல்ல எந்த இடத்துல செய்யலாம்னு பார்த்தாரோ இல்லையோ, திருப்திகரமா அமையவே இல்லை. அசரீரி வாக்காக பகவானே பேசினார். பகவான் அழகா சொல்றார், நீ நேரே சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போ. தொண்ட மண்டலம், துண்டீர மண்டலம்னு சொல்லுவார்கள். அந்த சத்தியவிரத கஷேத்திரத்திற்கே போனாயாகில் அவ்விடத்திலே நீ யாகத்தை அனுஷ்டிப்பாயாக. அங்க 1000 அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு சௌகரியம் இருக்கான்னு பிரம்மா கேட்டார். உன்னை யார 1000 பண்ண சொல்லது? 1 பண்ணு.
கோட்டி பண்ண புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அது புண்ணியகோட்டி க்ஷேத்திரம்னே அழைக்கப்படுகிறது. புண்ணியகோட்டி நிவாசாய மணவாள மாமுனிகள் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் மங்கள ஸ்லோகங்களிலே பாடுகிறார். புண்ணியகோட்டியின் கீழே வாழ்பவனாய் என்றென்றைக்கும் நம்மை ரட்சிப்பவனாய் அனுகிரகிப்பவனான தேவப்பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றார். புண்ணியகோட்டி விமானத்துக்கே புண்ணியகோட்டி விமானம்னு தான் பேரு. தேவப்பெருமாள் உரையும் விமானம் இருக்கிறதே. ஸ்ரீரங்கத்துக்கு போனா பிரணவாகார விமானம், திருமலைக்கு போனா ஆனந்த விமானம், காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா புண்ணியகோட்டி விமானம், திருநாராயணபுரத்துக்கு போனா ஆனந்த நிலைய விமானம். இப்படி ஒரு விமானத்துக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப புண்ணியகோட்டி விமானம், அதற்கு கீழத்தான் பெருமாள் இருக்கார். ஒரே ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணு, நீ 1000 தானே கேட்ட, கோட்டி யாகம் பண்ணின புண்ணிய பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதா. உடனே வந்துட்டார். ஏன்னா அந்த ஊர்ல ₹1 தானம் பண்ணா கோடி ரூபாய்க்கு உண்டான புண்ணியம் உண்டாம். நீங்க ₹1 தானம் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல பெருமாள் என்ன தெரியுமா எழுதுவார்? கோடி ரூபாய் தானம் பண்ணினான். இதை நான் வடதேசத்து குழந்தைகளுக்கு ஹிந்தி மொழியில சொல்லிட்டு இருந்தேன். சொன்னா நம்ப மாட்டேங்க. ஒரு 5-6 வயசு பிள்ளை எழுந்தான். ஒரு கேள்வி கேட்டான் இந்த இடத்துல, சுவாமி பாப்பம் பண்ணினாலும் அப்படித்தான் கணக்கெடுப்பாடான்னு கேட்டான். சின்னதா ஒரு பாப்பம் பண்ணிட்டேன்னா அது கோட்டின்னு கணக்கெடுப்பாடான்னா, ஐயோ இங்க பாப்பம் பண்ணா கணக்கிலேயே வாராது, அப்படின்னா பாபம் பண்ணலாமான்னு நீங்க முடிவு எடுத்துடக்கூடாது. அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு பாபம் பண்றதுக்காக பஸ் பிடிச்சி போறேன்னு ஒருத்தர் சொல்லலாமா? அப்புறம் எது காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கீர் அப்படின்னா, இல்ல அந்த ஊர்ல பாபம் பண்ணா எந்த கணக்கும் வராதுன்னு சொன்னா, இந்த பக்கத்துல இருக்காரு இவர் அடிக்கணும் வச்சு நல்லா கன்னத்துல 4 கொடுக்கணும்னு பாக்குறேன், இங்கெல்லாம் அடிச்சா பாபம் வருமோன்னு பயமா இருக்கு, அவரையும் கூட அழிச்சுட்டு டிக்கெட் வாங்கி அழிச்சுன்னு போயிட்டு இருக்கேன்னா, அவரும் பாவம் ரொம்ப அம்மாஞ்சியா இருக்காரு. ஆமா சுவாமி அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இவரோட, அங்க வந்து 4 அடி அடிச்சுட்டாருன்னா நானும் திரும்ப வந்துருவேன்னா, அப்படியெல்லாம் பண்ணா கணக்குல ஏறிடும். அந்த மாதிரி தெரிஞ்சே செய்கிற பாப்பங்களை பத்தி இங்க பேச்சே கிடையாது. தெரியாமல் நிகழ்கிற பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த பாப்பங்களிலிருந்து உங்களுக்கு முக்திங்கிறது அளிக்கப்படும். அதுதான் விஷயம். அப்ப புண்ணியகோட்டி விமானம் அந்த இடத்துல வந்து யாகங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரே ஒரு யாகம் தான், அதை பண்ணாதான் கோட்டி யாகத்துக்கு சமம்னு ஆகி போச்சே. இப்ப சரஸ்வதி தேவியை அழைத்து கொண்டு வர வேண்டுமே, தன்னுடைய பிள்ளையை வசிஷ்டரை அனுப்பினார். அந்த வசிஷ்டர் போனார், அழைச்சிட்டு வரேன்னு போனார். அவர் போய் எத்தனையோ சமாதானம் செய்து பார்க்கிறார். அவ சொல்லிட்டா, அதான் நான் முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லிட்டாரே. அவர் தான் யார் சிறந்த பெண்மணின்னு கேட்டா உடனே ஸ்ரீ மகாலட்சுமி. யோசனை கூட பண்ணல. வசிஷ்டர் நினைச்சுட்டார், சரியாத்தானே சொல்லியிருக்காரு, இதுக்கு எதுக்கு யோசனை பண்ணணும்? தப்ப பொய் சொல்லணும்னா தான் யோசனை பண்ணி சொல்லணும். உண்மையை சொல்றதுக்கு என்ன யோசனை என்ன வேண்டி கிடக்கு? ஆனா இதை இப்ப தாயார் இடத்துல சொல்ல முடியாது, சரஸ்வதியின் இடத்துல இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே கோபத்தின் உச்சியிலே இருக்கிறவன் இடத்துல அவர் எல்லாம் சரியாத்தான் சொல்லியிருக்காருன்னா அது சரியாகாது இல்லையோ. அப்ப சமாதானம் போறவா என்ன சொல்லுவா, அவர் அப்படித்தான் உனக்கு தெரியாதா? இப்ப நீங்க கூட பாருங்க, வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க, ஏதோ கொஞ்சம் கணவர் இடத்துல கோபப்பட்டு தனியா இருந்தா சமாதானம் பேச வரவாளுடைய நோக்கம் உங்களை சேர்த்து வைக்கிறதா இருக்கணும், பிரிச்சு வைக்கிறதா இருக்கக்கூடாது. ஆனா அந்த 2வது சொன்ன பாருங்க, அதுக்கு நிறைய பேர் வருவா. சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ என்ன பேசுவா, ஏன் அவரை பத்தி உனக்கு தெரியாதா, அவர் எப்பயுமே அப்படித்தானே, கல்யாணம் ஆன நாள்லேருந்தே முசுடுதான், அப்படித்தான் இருக்கார், வள்ளுவள்னு வாழ்வேன்னு கத்துவார், ஆனா அன்பா இருக்கிறவர் தான். உன்னை என்னைக்காவது அவர் விட்டு கொடுத்துருக்காரா? ஆமாமா, சண்டையெல்லாம் போட வேண்டியது, எல்லா இதுலையும் என்னை வெய்ய வேண்டியது, அப்புறம் என்ன விட்டு கொடுத்துருக்காரான்னு இது வேற என்ன ஒரு பேச்சு? எப்பவும் விட்டு தான் கொடுத்துருக்கார், எப்பயுமே கொடுத்து விட்டதே இல்லை, விட்டுத்தான் கொடுத்துருக்கார். அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, சமாதானம் பேசுறவா கொஞ்சம் உங்க பட்சத்துக்கு தான் பேசியானும். தப்பு உங்க பேர்லயே இருந்தாலும் கூட உங்ககிட்ட வந்துட்டு உங்க பேர்ல தப்புன்னா இன்னும் உச்சாணி கும்பல் ஏறி உட்காந்துட மாட்டீங்களா கோபத்தாலே? அப்போ உங்களை வசத்தியா சொல்லி எதிர்த்தரப்ப கொஞ்சம் உங்கள் கணவரோ மாமியாரோ யாரா இருக்கட்டும், பசங்களோ யாரா இருந்தாலும் அவ பேர்ல தான் தப்பு நன்னா தெரியறது, என்ன பண்றது? உனக்கு தான் அந்த பொறுமைங்கிறது நீ சிகரமாச்சே. துளி கூட பொறுமை இருக்காது, ஆனா இப்படித்தான் சொல்லி ஆகணும். பொறுமை இருந்தா என் கோபம் வரப்போறது? இப்போ அவ துளி கூட பொறுமை இருக்காது. உன்னை போல பொறுமைசாலிங்கிறவர் ஒருத்தர் உண்டா உலகத்துல? நீ தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போற, அன்னியிலேருந்து சகிச்சுட்டு இருக்க நீ. அதனாலதான் மாமி என்னால இப்போ அடியோட முடியல, இனிமே சகிச்சுக்கிறதா இல்லைன்னா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. உன் பெருமையே அதுதான். இதெல்லாம் உனக்கு வைக்கப்படுகிற பரீட்சை. சில பேர் பாவம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உடனே கொஞ்சம் கட்டுப்பட்டு நாம பண்ணது தப்பு, கோபப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுடுவா. சில பேர் புரிஞ்சுக்க மாட்டா, விட்டுடுங்க, அவளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சரஸ்வதி அப்படித்தான், புரிஞ்சுக்கிறதா இல்லை, நான் வர முடியாது, தீர்த்து சொல்லு போ. ஆனா பிரம்மாவுக்கு இருந்த ஒரு சௌகரியம் என்னன்னா, அவருக்கு நிறைய மனைவிமார்கள், ஒருத்தியா இருந்தா தானே இப்ப பிரச்சனை. சரி, அவளை போய் கூப்பிட்டோம், பிரதான மகிஷி அவள் போய் கூப்பிட்டோம், வரமாட்டேன்னுட்டா. சரி, எங்க இந்த சாவித்திரி காயத்ரி எல்லாம் அங்க இருக்க, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டார். அவளுக்கு சான்ஸ் கிடைச்சதோ இல்லையோ, இப்போ பிரதான மகிஷியா பக்கத்துல இருந்து இந்த யாகத்திலே பங்கெடுத்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு கொடுத்து அவள்லாம் ஓகேன்னுட்டா. சரஸ்வதி அப்ப கூட அங்க கோபமா போனாலே தவிர இந்த யாகத்தை கெடுக்க வேண்டும் என்று சிந்தித்தவள் அல்லள்.
ஆனா அசுரர்கள்லாம் நேர போயிட்டா பேசுறதுக்கு. இப்போ வசிஷ்டர் வந்துட்டு போனார், சரஸ்வதி கூட போகலன்னு தெரிஞ்ச உடனே அசுரர்கள் எல்லாம் சென்றார்கள். அவா போயிட்டு, நீ இந்த மாதிரி வெறுமை இருக்கிறது நன்னா இல்ல, உன் கணவர் உன்னை விட்டுட்டு பெரிய யாகத்தை பண்ணிட்டு இருக்கார், நீ ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்யறது அப்படின்னா, உன்னால் என்ன முடியாது, நாங்க வேற கூட சேர்ந்திருக்கோம், வலுவான கூட்டணி அமைத்தாயிற்று, அதனால இந்த வலுவான கூட்டணியை கொண்டு பிரம்மாவை நாம துவம்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல அசுரர்களை, அரக்கர்களை, இருட்ட ஒரே இருள் கவ்வுமா போல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டா. அவதான் தீப பிரகாசர்னு வந்தார். பல அசுரர்கள் போனார்கள். நரசிம்மனாக வந்து பெருமான் அவர்களை எல்லாம் முடித்திட்டான். காளியும் வந்தாள். அந்த காளியையும் பெருமான் விரட்டினான் அஷ்டபுஜ பெருமாள். ஏன்னா இதெல்லாம் சரஸ்வதி தேவி மற்றும் அங்க இருக்கிற அந்த அசுரர்களுடைய திட்டத்தின்படி எல்லாம் நடந்தது. கடைசியில பகவான் வேகாசேத்துவா வந்து படுத்துட்டார், யதோக்தகாரி பெருமாளா வந்து படுத்துட்டார். ஏன்னா சரஸ்வதி தேவி வேகவதி நதிங்கிற பேரோட பிரவகித்து வரலானாள். ரொம்ப அந்த மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிடுறேன் பாரு. நான் யாக குண்டம் இருக்காது, யாக சாமகிரிகள் என்னென்ன சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, விறகெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்களா, நெய்யெல்லாம் டின்னா வந்திருக்கா, மொத்தத்தையும் அடிச்சுட்டு போறேன், யாகம் எப்படி நடக்கிறதுன்னு பாக்குறேன் அப்படின்னு பெருக்கெடுத்து ஓடி வரலானாள். அப்பதான் பகவான் நடுவிலே கிடந்தார். வேகாசேத்து பெருமாள், வெக்கணை பெருமாள் அப்படின்னு முதல்ல அந்த பெருமாளுக்கு பேரு. அது பின்னாள்ல யதோக்தகாரி பெருமாள்னு ஆகி போச்சு. அன்னைக்கு கதை சொன்னனே, திருமழிசை ஆழ்வார் பின்னாடி போனார்னுட்டு அந்த பெருமாளுக்கு வெக்கணை பெருமாள்னு பேரு. வேகாசேத்து பெருமாள் வேதாந்த தேசிகன் வேகாசேத்து ஸ்தோத்திரம்னே அருளி செய்திருக்கிறார். அந்த பெருமாளை பத்தி சொல்றார். காஞ்சி பாக்யம் கமல நிலையா அச்சேதசா அபீஷ்ட சித்திங்கிறார். காஞ்சி பாக்யம், காஞ்சிபுரத்துக்கே ஏற்பட்ட பெரிய பாக்யம் என்னன்னால் இந்த பெருமான் இங்கே எழுந்தருளி இருப்பதுதான் அப்படின்னு கொண்டாடுறார். திருத்தமையனார், தேவப்பெருமாளுக்கு திருத்தமையனாருங்கிற ஏத்தம் அந்த பெருமாளுக்கு உண்டு. அப்படியே 2 பேர் போட்டோவையும் ஒன்னா பார்த்தீர்களானால் அண்ணா தம்பி பக்கத்துல இருக்கா மாதிரி இருக்கும். முன்னோர் வெள்ளி பெருமலை குட்டன் ஆழ்வார் பாடுறார். பலராமனும் கண்ணனும் ஓடினா வெள்ளவளையர்னு பலராமன் ஓடுறதையும் நீங்க பார்க்கலாம், கண்ணங்கரையல்னு கண்ணன் ஓடுறதையும் பார்க்கலாம். அதை போல வெள்ளவளையர்னு யதோக்தகாரி பெருமாள் இந்த பக்கத்துல, கண்ணங்கரையல்னு தேவப்பெருமாள் அத்தனை அழகா ஜோரா இந்த பக்கத்துல. அவர் 2 பேரும் அண்ணா தம்பி பக்கத்துல இருக்கா போல இருப்பா. அக்னி குண்டத்திலிருந்து யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்டார் தேவப்பெருமாள். வாஜிமேதே வபாஹோமே தாதுருத்தர வேதிதா உதிதாய ஹுதாதக்னே ருதாராங்காய மங்களம்னு மணவாள மாமனிகள் மங்களம் பாடுறார். ஆச்சரியமா தேவப்பெருமாள் ஆவிர் பவித்தார். இன்னைக்கும் திருமுக மண்டலத்திலே அநேக வெட்டு காயங்களோட தீக்காயங்களோட சேவை சாதிக்கிற பெருமாள். ஆனா அது அவருக்கு அழகை குறைக்குமான்னா அழகை கூட்டுகிற தழும்புகள், அத்தனை அழகா சேவை சாதிக்கிறார். ஏன் இப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னா, யாக குண்டத்திலிருந்து வெளியிலே வந்தாரோ இல்லையோ, கிருத்தயுகத்து பெருமாள்ங்கிற ஏத்தம். அவர் தான் முதல் பெருமாள். அவருக்கு தான் முதல்ல பிரம்மோற்சவம்ங்கிறதே நடந்தது. உடனே பிரம்மா என்ன பண்ணினார், அம்புலி கண்ட பிள்ளைய போலே, இது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். வானத்துல நிலாவை பார்த்து துள்ளி குதிக்கிற ஒரு குழந்தைய போல தேவப்பெருமாளை பார்த்து துள்ளி குதிக்கிறார். சுற்றி சுற்றி வருகிறார், கன்னங்களை வருடுகிறார், கிள்ளுகிறார், உச்சி மோந்து முத்தமிடுகிறார், குழந்தைய தாளாட்டுறா போல தாளாட்டுறார். விட்டுட்டு போக மனசே இல்லை. இப்ப பிரம்மலோகம் பதவி எல்லாம் அவருக்கு காப்பாற்றப்பட்டாகிவிட்டது. ஏன்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும் தானே சாபம். அதான் 1 பண்ணா கோட்டி பண்ணா போல ஆகிப்போச்சு. இப்பதான் கோட்டி பண்ணியாச்சு. இன்னும் எதிர்க்க கூட வர காலத்துல கூட எதனா சாபம் கொடுத்தா கூட நாங்க அட்வான்ஸா பண்ணியாச்சுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு இல்லையோ. அதனால அத்தனை சந்தோஷத்தோட இப்ப இருக்கலாம். ஆனால் அவர் சந்தோஷம் அந்த பதவியில இல்லை. இப்போ பெருமாள் இடத்துல ஏற்பட்டு போச்சு. பகவான் கேட்டார், இன்னும் என்ன வேணும்னு சொல்லுன்னார். நான் இதே ஊர்ல இருந்து உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும். சிரிச்சார் பெருமாள். அப்ப பிரம்மலோகத்துல சத்தியலோகத்திலே அமர்ந்து அங்கே ராஜ்ய பரிபாலனை யார் பண்ணுவா, உனக்குன்னு இன்னும் பதவி காலம் இருக்கு, அது வரைக்கும் அங்க போய் உட்காந்துரு. அடுத்த பிரம்மா ஒருத்தனை பார்த்து வச்சிருக்க, அவனை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டா கூட அந்த பதவியில நான் உன்னை வைக்க போகிறவன் அல்லேன், உன்னை இறக்கத்தான் போறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அந்த தேவ பெருமாளுடைய திருவவதாரத்திற்கு வித்திட்டவரான அஷ்டபுஜ பெருமாள். இப்ப அஷ்டபுஜ பெருமாளை பத்தி சொல்ல போய் இப்ப தேவப்பெருமாளுடைய சரித்திரத்தை ஒருவாறு இன்றைய தினம் நாம அனுபவித்தாயிற்று. அந்த அஷ்டபுஜ பெருமாள் அவர் எப்படி இருக்காருன்னா, ஓவிநல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் வாயும் ஏந்தெழிலாகமும் இவர் ஆறுகொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே. திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகா பாடியிருக்கார் அந்த பதிகத்தை. அங்க பெருமாள் நின்றுட்டு இருக்கார், அஷ்டபுஜ பெருமாள் தள்ளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பளபளன்னு இருக்கார், ஆளு கனஜோரா இருக்கார். அப்ப நான் இன்னொருத்தர் பேசிட்டே இருந்தேன், அது நிக்கிறாரே சுவாமி, அத்தனை அழகா இருக்கார், பளிச்சுன்னு இருக்கார், ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார், யார் அவர் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறச்சே அவர் குடுன்னு பக்கத்துல வந்தாராம். அடியேனா அட்டபுயகரத்தேன் அப்படின்னாராம். இது ஆழ்வார் இப்படித்தான் பாடியிருக்கார். 2 பேர் பேசிட்டு இருந்தா அவர் யாருன்னு தெரியலையே கனஜோரா இருக்காரேன்னு சொன்ன உடனே அவரே குடுன்னு பக்கத்துல வந்துட்டு நான் அட்டபுயகரத்தேன். இதுல என்ன அர்த்தம்னா, நான் பெருமாள்னு அவர் சொல்லலையாம். இதுல வேடிக்கை பாருங்க, தான் பெருமாள்ங்கிறத அவர் சொல்லலை, தன்னுடைய இருப்பிடத்தை சொல்லிட்டு
அந்த இடத்துல இருக்கிறவன் நான். 4 மாட வீதியில எங்க வேணா நான் இருக்கலாம்ங்கிற போல சொல்லியிருக்கார். அட்டபுயகரத்தேன், அந்த க்ஷேத்திரத்துக்கே அட்டபுயகரம்னு பேரு. அப்ப அட்டபுயகரத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அட்டபுயகரம்ங்கிற க்ஷேத்திரத்தை சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன். யாருன்னு நீ கண்டுபிடிச்சுக்கோ. நான் தான் பகவானா, இல்ல 4 மாட வீதியில ஏதோ குடுத்தன் பண்ற ஆளா, அதை நீ கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அஷ்டபுஜாஸ்பதேச வேதாந்த தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகம் பாடும்போது அந்த பெருமாள் எங்கனம் சொன்னாரோ அப்படியே அதை சம்ஸ்கிருதமாக்கி சொல்லி வைத்திருக்கிறார். இந்த இடத்தை சேர்ந்தவன் பெருமாள் எப்படி இருக்கார்? ஓவினல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் வாயும். நன்னா வரைய தெரிஞ்சவா வரைஞ்சா பகவானுடைய திருவுருவத்தை வரைந்தால் அவன் எப்படி காட்சி அளிப்பானோ, வரைய தெரிந்தவர்களாலே வரையப்பட்ட ஒரு நல்ல ஓவியம் போலே பகவான் இருக்கிறான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார். இப்ப பிள்ளைப்பெருமாளை எங்கார்னு ஒருத்தரை பத்தி சொல்றேன். ஸ்ரீரங்கநாதனுடைய ரொம்ப சிறந்த பக்தர் அவர். ஸ்ரீரங்கநாதன் அவருக்கு உசுறு. அவர் ஏதோ ராஜாங்க வேலையும் பண்ணிட்டு இருந்தார். ராஜாவின் இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். ஏதோ கணக்கு எழுதுற வேலை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கார். ஆனா மனசெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் கிட்டத்தான். அவர் அப்பப்போ என்ன பண்ணுவார், கையில ஒரு துண்டு எடுத்துட்டு போவார், உத்தரையும் ஊத்திட்டு இருப்பார். அதுக்கு மேல 3ஆம் தழுவம்னு ஒண்ணு சொல்லுவார். இதெல்லாம் திவிதேசங்களுக்கு போனா காதுல விழும். இந்த சொல்லெல்லாம் எங்க போனா காதுல விழும்னா 3ஆம் தழுவம் அப்படின்னு. அதுனா 3ஆம் தழுவம்னா என்னன்னா, அது இல்லாத வெளியில போகவே கூடாது. ஒரு டவலை மேல அப்படி சுத்திட்டு இருப்பா, வேஷ்டி இருக்கும், வேஷ்டிக்கு மேல உத்தரியும் உபவஸ்திரம் கட்டிட்டு இருப்பா, அதுக்கு மேல அந்த 3ஆம் தழுவத்தை சுத்திட்டு இருப்பா, ஒரு டவலை வச்சுட்டு இருப்பா. அது பெரியவாள் என்ன பண்ணுவாள், உட்கார போனான்னு சொன்னா அந்த 3ஆம் தழுவத்தை, அதெல்லாம் என்ன பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா. அவர்களுடைய செய்கை இருக்கு பாருங்க. அதுல பழுத்தவர்கள் ஒரு வேட்டி கட்டிக்கணும்னா அத்தனை கருக்காக கட்டிக்கொள்வார்கள். ஒரு பஞ்சகச்சம் கட்டிக்கணும்னா அதிகபட்சம் 20 நிமிஷம் எடுத்து தெரியுமா. அதை போட்டு நன்னா கொசுவி 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 பெண்மணிகள் கூட புடவையை உடுத்திக்கிறதுக்கு அத்தனை மெனக்கிட மாட்டார்கள். நன்னா இருகத்தான் கட்டிப்பா. பாவம், அவர்களுடைய இடுப்பு பகுதியெல்லாம் பார்த்தா ரணமாகவே ஆகி இருக்கும். ஆனா அவ என்ன தெரியுமா சொல்லுவா, இப்படி கட்டிண்டாத்தான் வேஷ்டி பார்வையா இருக்கும்னுவா. அடியவங்களுக்குலாம் அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. இந்த ரணமாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்பப்போ அதை நம்ம இப்படி இப்படி லூஸ் பண்ணிட்டு வேற இருக்கணும், ரொம்ப தொந்தரவா இருக்கும். அதனால என்ன சொல்லுவோம், அது வேஷ்டி முன்ன பின்ன சரியா கட்டிக்காத மாதிரி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த வலியெல்லாம் யார் அனுபவிக்கிறதுன்னு விடுவோம். ஆனா பெரியவர்கள் அப்படிலாம் விடவே மாட்டான். வலிச்சா வலிச்சுட்டு போறது, பளிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா அவன்கிட்ட கைங்கரியம் பண்ண போறோம்னு சொன்னா டிப் டாப்பா இருக்க வேண்டாமா. காஞ்சி மகாவித்வான் பிரதிபாத பயங்கரம் சுவாமி ஏதோ ஒரு நாள் க்ஷவரம் பண்ணிட்டார், ஷேவ் பண்ணிட்டாருன்னு இன்னைக்கு சொல்றாள் இல்லையோ. அப்ப க்ஷவரம் பண்ணிட்டார். அது க்ஷவரம் பண்ணிக்கொள்வதற்கு தோதான நாளாக இல்லையாம். ஏன்னா சில பல நாள்கள் பண்ணிக்க கூடாதுன்னா வச்சிருக்கோம் இல்லையோ. செவ்வாய்க்கிழமை கூடாது, வெள்ளிக்கிழமை கூடாது, சனிக்கிழமை கூடாது, இந்த நட்சத்திரம் எல்லாம் கூடாது, தாயார் தகப்பனார் நட்சத்திரமா இருக்கக்கூடாது, தாயார் இருக்கிறவர் இன்ன திதிகள்ல பண்ணிக்கக்கூடாது, தகப்பனார் இருக்கிறவர் இன்ன திதிகள்ல பண்ணிக்கூடாது, அண்ணா தம்பிகள் ஒரே நாள்ல பண்ணிக்கூடாது, ஏகப்பட்டது இருக்கு. அப்படி பார்க்க போனா 30 நாள்ல நீங்க 35 நாளை விட்டுட்டு மீதி நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அதுலயும் நாளை கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு பண்ணிப்பா. சில பெரியவாள்லாம் பார்த்தா அப்படியே இருப்பா. பாவம், ஏன்னு கேட்டா நாளே அமையல சுவாமி, இது இருந்தா அது வருது அது வருது, சரி அடுத்த நாள் எப்போ வந்திருக்குன்னு ஒரு 1.5 மாசம் ஆகும்னுவா. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கார், காஞ்சி மகாவித்வான் சுவாமி ஒரு நாள் க்ஷவரம் பண்ணிட்டு போய் நின்றுருக்கார் கோஷ்டியில. ஆனால் அன்றைய தினம் க்ஷவரம் செய்து கொள்வதற்கு தோதான நாள் அன்று, செய்து கொள்வதற்கு தகுதியான நாள் அன்று பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இருக்கிறவாள்லாம் அங்க இருக்கிறவாள்லாம் கேட்டிருக்கா, என்ன சுவாமி இன்னைக்கு பண்ணிடுதா, இன்னைக்கு இது ஆச்சே அதுவாச்சேன்னு ஏதோ சொல்லியிருக்கா. அவர் அழகா கேட்டாராம் ஒரு கேள்வி. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பார்க்கறான்னு சொன்னா கலெக்டர் முன்னாடி போய் நிக்கிறான்னா அவன் எப்படி போய் நிற்க வேண்டும் சுவாமி, டிப் டாப்பா நிற்கணும், பளிச்சுன்னு நிற்கணும். அப்பதான் அவனுக்கு பிடிக்கும். இல்லைன்னா நான் டை சரியா மாட்டிக்காம, சட்டையை சரியா போட்டுக்காம, அதுக்கு மேல தலையை சரியா வாரிக்கொள்ளாமல் அப்படியே போய் ஒருத்தன் நின்றான்னா, என்னடா இப்படி வந்திருக்க, உன்னை பார்த்தாலே உன்னை இப்படியா வந்து நிப்ப, ஒரு ஆபீஸ்க்கு எப்படி வரணும்னு கூட உனக்கு தெரியாதா, இதை கூட நீ தெரிஞ்சுக்கலையான்னு அவர் கத்துவாரா மாட்டாரா? கத்துவாரா, கூப்பாடு போடுவார். அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தெரியறதோ இல்லையோ, ஒரு சாதாரண கலெக்டருக்கு முன்ன போய் நின்றாலே அப்படித்தான் நிற்கணும்னு சொன்னால், இத்தனை பெரிய பெருமானுக்கு முன்பு அருளி செயல் ஓதும் கைங்கரியத்தை நாம செய்கிறோம்னு சொன்னால், அவர் முன்ன நாம நிற்கிறோம், முதல் வரிசையிலே நின்று அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறோம்னு சொன்னால் பளிச்சுன்னு இருக்கணுமா வேண்டாமா? இப்படி சொன்னதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அந்த மாதிரி விளக்கத்தக்க நாட்களிலே செய்து கொள்வது சரியான்னா கண்டிப்பா தப்பு தான். அதை யாரும் இப்ப இல்லைன்னே சொல்லலை. க்ஷவரம் எந்தெந்த நாள்ல பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அந்த நாள்ல பண்ணினா தப்பு தான். இவர் பண்ணியிருக்காரு என்ன, ஏன் பண்ணிண்டாருங்கிறதையும் இந்த இடத்துல விசாரிக்கணும். அதுதான் இந்த இடத்துல விஷயம். எது நோக்கு பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா போல சொல்றேனே, தசரதன் உண்மையே தானே பேசினான். எப்பயாவது போய் பேசினானா? போய் பேசல. கொடுத்த வாக்க காப்பாத்தினானா இல்லையா? அவனுக்கு மோட்சம் கிடைக்கல, சொர்க்கம் தான் கிடைச்சது. அவன் சொர்க்கத்துக்கு தான் போனான். கைகேயிக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? நரகம் தானே கிடைச்சிருக்கணும். ஏன்னா இத்தனைக்கு வித்திட்டவள் அவள் தான், அவளுக்கு மோட்சமே கிடைச்சுடுத்து. இது பார்த்தா பெருமானுடைய சட்ட திட்டங்களே கொஞ்சம் குழப்பமா இருக்கா போல தெரியல. பெரிய இடத்து சமாச்சாரம்னா இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இன்னொரு ஒருத்தர்
ஏன்னா ரொம்ப அநியாயமா இருக்கு. தசரதன் பாவம் உசுரையே விட்டுருக்கான் ராமனுக்காக. அப்படின்னா அவனை கொண்டு போய் மோட்சத்துல வச்சிருக்கணும். இந்த கைகேயி அவ தான் படவா எல்லாத்தையும் பண்ணியிருக்கா, அவளை தூக்கி நரகத்துல போட்டிருக்கணும். ஆனா பகவான் என்ன பண்ணிவிட்டார், கைகேயை தூக்கி மோட்சத்துல போடு, தசரதன் தூக்கி ஸ்வர்க்கத்துல போடுன்னு விட்டார். ஸ்வர்க்கம் கொஞ்ச நாள் இருக்கலாம், திரும்ப வந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் மோட்சம் போனா திரும்ப வர முடியாது. நிரதிசய ஆனந்தம், சுகம் சுகம் பரம சுகம். கைகேயிக்கு பரம சுகத்தை கொடுத்துட்டார், தசரதனுக்கு ஸ்வல்ப சுகத்தை கொடுத்துருக்கார். இது என்ன சுவாமி நியாயமா இருக்குன்னா, இன்னொன்னு சொல்றேன், பொய் பேசின ததிபாண்டனுக்கு மோட்சம். ததிபாண்டன் கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கதாபாத்திரம். அவன் போய் சொன்னான், கண்ணனை உள்ள நன்னா காப்பாத்தி வச்சுட்டு யசோதை வந்து கேட்கறா, கண்ணன் வந்தானா, நான் பார்த்ததே இல்லையே, கண்ணனே தெரியாதுன்னு போய் சொன்னான். அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. அவனுக்கு மட்டும் இல்ல, எந்த பானையிலே கண்ணனை அவன் ஒளித்து வைத்திருந்தானோ அந்த பானைக்கும் மோட்சம் கொடுக்கப்பட்டது. பொய்யே பேசின ததிபாண்டன் முக்தி அடைந்தான், மெய்யே பேசின தசரதன் ஸ்வர்க்கத்தையே பெற்றான், அனர்த்தத்தையே செய்த கைகேயி மோட்சத்தை அடைந்தாள். இப்ப நீங்க எழுந்து என்ன கேட்பீங்க, இப்ப நாங்க அப்படின்னா பொய் பேசுறதா உண்மை பேசுறதா, அநியாயம் பண்றதா நியாயத்தை முடிஞ்ச வரைக்கும் பண்றதா? இது வரைக்கும் நியாயத்தை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, ஆனா அநியாயத்தை கொஞ்சம் அளவா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை இன்னும் பெருக்கலாமா, இன்னும் பெருசா பண்ணலாமா? அப்ப பெருசா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தர் நான் கூட ஏதோ வியாபாரத்தை ஏதோ பெருசுபடுத்த போறாரு, இல்ல அநியாயங்களை கொஞ்சம் பெருசுபடுத்தலான்னு இருக்கேன். ஏன்னா இப்பதானே சொன்னீர், இந்த மாதிரி பகவான் வந்து ஏடாகுடமா நடந்துக்கிறார். தசரதனுக்கு ஸ்வர்க்கம், கைகைக்கு மோட்சம்னா ஏன் ததிபாண்டம் பொய் பேசினவன் அவனுக்கு கொண்டு போய் மோட்சத்தை கொடுத்துருக்காரு என்னால், இங்கதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தசரதன் அவன் மெய்யே பேசினான், ஆனா தசரதன் இடத்துல ஒரு ஆப்ஷன் இருந்தது. என்னன்னா, பாரு சுவாமி, ஒன்னு பொய் சொல்லணும், இல்ல கொலை பண்ணணும், ரெண்டுத்துல ஒன்றை நீர் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாமி பொய் சொல்லிடுறோம் சுவாமி, இந்த கொலை பண்றதுங்கிறது இன்னும் பெரிய பாவமா தெரியறது, ஒழியறது, நாங்க பொய் சொல்லிடுறோம். ஆனா தசரதன் எந்த ஆப்ஷன் எடுத்தான் தெரியுமா? கொலை பண்ற ஆப்ஷனை எடுத்தான். ராமனை காட்டுக்கு அனுப்பினா பாருங்க. இப்ப கைகேயிக்கு வரம் கொடுத்திருந்தது, வாக்கு கொடுத்திருந்ததுங்கிறது அதை காப்பாற்றணும் தான். ஆனா சாட்சாத்து தர்மம் பகவான், தர்மமே வடிவெடுத்தவன் பகவான். அவனை காட்டுக்கு அனுப்புறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது கொலை பண்றதுக்கு சமம். கைகேயிக்கு கொடுத்த வாக்கை மறுப்பதுங்கிறது பொய் சொல்றதுக்கு சமம். அவன் என்ன பண்ணிட்டான், நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன், வேணும்னா கொலை பண்றேன்னுட்டான். ராமனை காட்டுக்கு அனுப்பினது பெரிய தீமை. அந்த தீமையை செய்தான் இல்லையோ, இதை நஞ்சியர் பராசர பட்டர்கிட்ட கேட்கிறார், என்ன சுவாமி இது கைகேயிக்கு மோட்சம், தசரதனுக்கு ஸ்வர்க்கமா? பட்டர் அழகா பதில் சொன்னார், ராமனுக்கு தகப்பனுக்கு ஸ்வர்க்கம் தானா அப்படின்னு சிஷ்யர் கேட்கிறார். ராமனுக்கு தகப்பனா இருக்கிறதுனால தான் ஸ்வர்க்கமாவது கிடைச்சது, இல்லைன்னா நரகம் தான் பட்டர். அவ பார்த்துட்டு கணக்கு எழுதுறவாள்லாம் பார்த்தாலும், ஐயோ தசரதனா, ராமனுக்கு அப்பா ஸ்வர்க்கத்துல போட்டுடுங்க, நரகம்லாம் வேண்டாம். ஏன்னா ராமனுடைய தகப்பன் நரகத்துல இருக்கான்னா அது ராமனுக்கு இழுக்கு, அதனால ஸ்வர்க்கத்துல தூக்கி போடுங்கோ அப்படின்னுட்டா. அத்தனை பெரிய தப்ப அவன் பண்ணியிருக்கான். ஆபாச தர்மம் சாட்சாத் தர்மம்னு இருக்கு. ஆபாச தர்மம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் ஏற்படாது. சாட்சாத் தர்மம்னா நீங்க அதை பேணி காக்க வேண்டும். இவன் பேணி காக்கப்பட வேண்டிய தர்மத்தை காட்டுக்கு அனுப்பினான். விட்டா பரவாயில்லைங்கிற தர்மத்தை வலுக்கட்டாயமா பிடிச்சிருந்து அதை நிறைவேற்றினான். அதனால அவனுக்கு ஸ்வர்க்கம் தான் கிடைச்சது, மோட்சம் கிடைக்கல. இப்ப அடுத்தது கைகேயிக்கு எப்படி மோட்சம்னால், இந்த சுவாரஸ்யம் எந்த சம்பிரதாயமும் சொல்லாது. எவ்வளவு ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க. கைகேயி ராமனை வெறுத்தாள். ராமனை வெறுத்தா எப்படி மோட்சம் கிடைச்சதுனால், தன் பிள்ளை பரதனை அவள் அன்போடே அணுகினாள். பரதன் பேர்ல எத்தனை பிரீத்தி, பரதன் நாடாள வேண்டும். ஒரு பாகவதனை விரும்பினாள். எவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்க. ஒரு பரம பாகவதனை என் பிள்ளை என்று அபிமானித்தாள். பரதனை போல ஒரு பாகவதனை பார்க்க முடியுமா? பரதாழ்வான் அப்படின்னு பரதனை நாம கொண்டாடுகிறோம். அவ பரதாழ்வானை என் பிள்ளை என் பிள்ளைன்னு அவள் அணுகினாளோ இல்லையோ, அத்தனை அன்போടെ ஆதரித்தாளோ இல்லையோ. நீங்கள் பாகவதர்களை விரும்பினீர்களாகில், நீங்கள் பெருமானையே வெறுப்பவர்களாக இருப்பினும் கூட உங்களுக்கு மோட்சம் உறுதி. அவ்வளவுதான் விஷயம். நீங்க பகவானே வெறுத்தாலும் கூட பாகவதர்களை விரும்பினீர்களாகில் மோட்சத்தை பகவான் கொடுத்துருவார். நீங்கள் பகவானிடத்திலேயே அன்பு வைத்திருந்தாலும் கூட, பரதனிடத்துல வெறுப்பு இருந்தது தசரதனுக்கு. தசரதன் என்ன சொல்லிட்டான், என் பிணத்தை பார்ப்பதற்கு கூட பரதனுக்கு தகுதி இல்லை, அவன் கையாலே எனக்கு சம்ஸ்காரம் செய்யப்படுவதையும் நான் விரும்பவில்லை. எத்தனை சொல்லிட்டு போயிருக்கார். இதெல்லாம் பகவான் மனசுல முள்ள போல தைச்சுது. அதனால இங்க பாருங்க, க்ஷவரம் செய்து கொள்ளக்கூடாத நாள்களிலே செய்து கொள்ளக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனா எதன் பொருட்டு? அவர் முன்ன போய் நிக்கிறச்சே நான் சரியா இல்லைன்னா நன்னா இருக்காது. அவர் பார்த்துட்டு முதல் வரிசையில் நிக்கிறார், படிச்சுன்னு வந்துடக்கூடாதான்னு நினைக்க மாட்டாரா? அதற்காக செய்து கொண்டார். அப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னால், எது சரி எது தவறு அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். பிள்ளலோகா, அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய சரித்திரம். அவர் ராஜாங்க உத்தியோகத்திலே இருக்கிறார். ராஜாங்க உத்தியோகத்துல இருக்காருன்னா மனசெல்லாம் இப்ப பெருமாள் இடத்துல இருக்கு. எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கார். எப்ப பார்த்தாலும் ரங்கநாதனையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறார். உற்சவம் ஏதாவதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போடுவார். இவர்
வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு பைய அங்க வச்சுட்டு, இல்ல அந்த தழுவம் பேச்சு அதுல தானே வந்தது, இந்த 3ஆம் தழுவம்ன்றது அதை அத்தனை லாகவமா கட்டின்னு இருப்பா. பன்னிரு திருவன் காப்புகள் கன ஜோரா இருக்கும். வேட்டி உடுத்திக்கிறதெல்லாம் நல்லா விசிறி வச்ச கச்சமா பார்த்து ரொம்ப அழகா. விசிறி வச்ச கச்சம்னா ரெடிமேடாலாம் வராது. நீங்க போய் கடையில போயிட்டு உபன்யாசகர் இன்னைக்கு காத்தால சொன்னார், விசிறி வச்ச கச்சமாமேன்னா விசிறி தனியா இருக்கு, கச்சம் நீங்க தான் கட்டிக்கணும்னு அவன். விசிறி வச்ச கச்சம்னா அது வேஷ்டியிலேயே ரொம்ப அழகா அது லாகவமா அதை நல்லா கொசுவி அதுக்கு மேல சில அலங்காரங்கள் அதற்கு பண்ணி ரொம்ப ஆச்சரியமா கட்டிப்பா. அதே போல உத்தரியம் இருக்கு பாருங்க, இப்பெல்லாம் கீழே இறக்கி கட்டிட்டு விடுறோம். உத்தரியம் சாதாரணமா வேஷ்டி மேல படவே கூடாது, அது மேலதான் கட்டிக்கணும். அந்த உத்தரியத்தை நான் வயிற்று பகுதியில தான் நன்னா கட்டிப்பா. அதை உத்தரியமும் வேஷ்டியும் சேர்ந்து படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப அதெல்லாம் பெரும்பாலும் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கச்சமே இல்லை. அதுக்கப்புறம் தான் உத்திரியம் படுறதா பட வேண்டாமான்னு இப்ப பாக்குறது. நம்ம யார் அதெல்லாம் இன்னைக்கு பார்த்து கட்டிட்டு இருக்காங்க. நியாயமா அப்படித்தான் இருக்கணும். உங்ககிட்ட கூட பிரார்த்தனை, நீங்க வீடுகள்ல பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது கல்யாணம் ஆனவரா கொஞ்சம் அதற்கு தகுதியா கொஞ்சம் கச்சத்தை கட்டி, அது முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் அப்படியே கனகச்சிதமா வரணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டிண்டே இருந்தா வந்துட போறது, அவ்வளவுதானே. எதுவுமே இங்க அபியாசம் தானே. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் வரப்போறது. இன்னைக்கு யூடியூப்ல கூட வேஷ்டி எப்படி கட்டி கொடுக்கணும்னு சொல்லித்தரா தெரியுமா? நீங்க அதை கூட போட்டு பார்த்துக்கலாம். அதுலயே பார்த்துட்டு கச்சம் எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும், புடவை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும், மடிசார புடவை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும், அதுவும் சொல்லித்தரப்படுகிறது. காத்தால ஒரு அரை மணி காலம் 1 மணி காலம் பெண்மணிகளிடத்துல கூட அடியனுடைய பிரார்த்தனை கோரிக்கை என்னன்னா, நீங்க காத்தால சமைக்கிறது, பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்றது, அந்த வேளை வரைக்கும் கொஞ்சம் மடிவஸ்திரம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அதை எடுத்து உடுத்திண்டு அழகா கச்சம் கட்டிக்கிறவா கச்சம் கட்டிண்டு, மடிசார் கட்டிக்கிறவா மடிசார் கட்டிண்டு, அந்த தகுதியான ஆடைகளோடு இருந்து அந்த கைங்கரியத்தை நீங்கள் முடித்தீர்களாகில் நீங்க பண்ணின ஸ்வல்ப கைங்கரியத்தை கூட மலையை போல பகவான் பார்ப்பான். அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையோ. ஆஹா, ரொம்ப ஸ்ரத்தையா நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்னப்பட்டினத்துல இருந்து இவாள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு அரை மணி காலமாக வேணும், நமக்காக வேணும், இப்படி இருக்கணும்னு ஆரம்பிக்கிறாள் இல்லையோ. அப்படி ஆரம்பிச்சா நாளடைவில் என்ன தெரியுமா ஆகும், சாயங்காலம் வந்த உடனே அதே போல இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரும். திரும்பவும் அதே கோலத்துக்கு மாறிவிடலாமா? நமக்கே ஒரு நல்ல ஃபீலிங் வருது இல்லையோ. இப்போ சில சந்தர்ப்பங்களில் சௌகரியத்தை உத்தேசித்து ஒரு ஃப்ளைட் பயணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. படியனே ராத்திரி 9:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னுவா. எங்கேயோ குஜராத் போவேன், தில்லி போவேன், எங்கேயோ போகிறேன், 9:30க்கு ஃப்ளைட்டு அப்படின்னா சில சமயம் ஒரு அலுப்பு நமக்கு வரும். இப்போ இந்த வேலைக்கு கச்சத்தை கட்டிட்டு இப்போ போகணுமா அப்படின்னு தோன்றும். சாதாரணமாக தட்டாடை கட்டிட்டு அதுக்குன்னு பர்முடாஸ்லாம் போட்டுன்னு போக மாட்டேன், தட்டாடை கட்டிட்டு போகிறது, வேட்டியை சாதாரணமாக பிரம்மச்சாரி குட்டேன்னுவா, அந்த மாதிரி கட்டிட்டு போகிறோமே அப்படின்னு தோணும். சில சமயம் அப்படி போகவும் செய்திருக்கிறேன், ராத்திரி வேலை தானே அப்படின்னுட்டு. ஆனால் அங்கே யாராவது ஒரு வைதிகர் உட்காந்துருப்பார், அங்கேருந்து ஒருவர் நீர் ஸ்ரீநிதி தானே அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அத்தனை அவமானமாக இருக்கும். எப்பவுமே கச்சத்தை விட மாட்டோம். இப்போ பார்த்தியா கொஞ்ச நேரம் இது ராத்திரி வேலை, ஒரு 1:30 மணி கால பயணம், போய் தூங்கத்தானே போகிறோன்னுட்டு நேரம் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற சந்தியாவந்தனம்லாம் முடிஞ்சு போச்சு, சாயங்காலம் சாப்பிட்டாச்சு, ஒன்றும் இல்லை. ராத்திரி மாற்றிக்கிறதுங்கிறது உண்டு. கச்சத்தை ராத்திரி மாற்றி நம்ம தூங்குற வேலையில் அதை சாதாரணமாக கட்டிக்கிறதுன்னு உண்டு. அதை போல கட்டிட்டு இப்போ போனால் நியாயமா அப்பவும் மாற்றக்கூடாது தான், இருந்தாலும் அது ஒரு வழக்கத்தில் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு போனால் அங்கே ஒருத்தர் சௌக்கியமானு நம்மளை கேட்குறாரு பாருங்க, நமக்கு தோன்றும் இப்படி மாட்டின்ட்டோமே அப்படின்னுட்டோம். இப்போ அடுத்தவர்களுக்காக என்ன இல்லை, நமக்குன்னே ஒரு குறுகுறுப்பு அப்போ ஏற்படுறதோ இல்லையோ. இப்படி இருந்தால் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கும், கச்சத்தோடு இருந்திருந்தா எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கும். அப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டா திரும்ப அந்த கோலத்தை எடுத்துக்கொள்வது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வைதிக விஷயங்களுக்கு பழகி கொள்ள வேண்டும். எதுக்கு சொன்னேன், இந்த விதேசங்களில் கைங்கரியம் பண்ணுறவா